இந்த இந்திய தேசத்தினுடைய வலிமையும் அதனுடைய சாதனையும் எடுத்துரைக்கின்ற வகையிலே இன்று டெல்லி செங்கோட்டையில் மிகப்பெரிய ஒரு அணிவகுப்பு மரியாதை வீரர்களுடைய இராணுவ வீரர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அலங்கார ஊர்திகளும் மிகச்சிறப்பாக இருந்தது. இந்த நாட்டினுடைய வீரத்தையும் விவேகத்தையும் வளர்ச்சியும் மக்களுடைய ஒற்றுமையையும் உலகிற்கு எடுத்துரைக்கின்ற வகையில் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. ஏறத்தாழ உலகினுடைய அனைத்து மக்களும் இதை பார்த்தால் வியப்பு கொள்வார்கள். ஏன்னால் ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொருடைய குணாதிசயங்கள், ஒவ்வொரு பாரம்பரியம், கலாச்சாரங்கள் வெவ்வேறு விதமாக இருந்த போதும் அது இந்தியா என்று சொல்லுகின்ற சொல்லுக்குள் ஒன்றுபடுகிற போது அதனுடைய பெருமையும் அதனுடைய சாதனையும் இந்தியராக ஒவ்வொருவருக்கும் நமக்கு மட்டுமே அது உரியதாகும். ஏறத்தாழ இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பின்னால் எந்தெந்த இயக்கங்கள் இந்த இந்தியாவின் மீது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட இந்தியா என்ற ஒரு உணர்வு எல்லோரிடத்திலும் உறைந்து உள்ளத்தோடு கலந்து உயிரோடு நிற்கின்ற ஒரு உணர்வு ஏறத்தாழ இந்த உலகம் நம்மை பார்த்து வியக்கின்றது. எத்தனையோ மொழி, எத்தனையோ இனம், எத்தனையோ மதம் சார்ந்தவர்கள் ஒன்றிணைந்து ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது இந்தியாவிற்கு மட்டும் சாத்தியமான ஒன்று. பெருமைக்கும் பெருமை சேர்க்கின்ற இந்த உலகினுடைய இந்தியனுடைய ஒரு அரசு அமைப்பு என்பது உலகமல்ல, உலக மக்களும் அல்ல, எல்லோராலும் வியப்பாக பார்க்கின்ற ஒரு செய்தி. ஜனநாயகம் என்பது இந்தியாவில் வலுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுக்கு சுதந்திரம் பெற்று தந்த முன்னாளுடைய நமக்காக உயிர் நீர்த்து இந்த சுதந்திரம் பெற்ற நமக்காக இந்த குடியரசு நாளை கொண்டாடுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரியவர்களாக இருந்தவர்கள். அவர்கள் மறைந்தாலும் அவர்களுடைய நினைவாற்றல்களை நம் முன் இருக்கின்ற நிலையிலே இன்று உலகின் அச்சுறுத்தல்களுக்கு இடையிலும் உலகிலே ஒவ்வொரு நாடும் போர்க்களங்களாக இருக்கின்ற நிலையிலும் இந்தியா அமைதியாக நிற்கின்ற நிலையில் இருப்பதற்கு காரணம் நாம் எவருடைய நிலத்தையோ எவருடைய ஆதிக்கத்தினுள்ளேயோ நாம் செல்வதில்லை. இந்த இடத்திலே முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவை நாம் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் அவர்தான் முதலிலே இந்தியாவினுடைய மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதும் ஒன்றிணைந்து ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்று உலகிற்கே முன்னுதாரணமாக நின்றவர் நமது ஜவஹர்லால் நேரு. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த மண்ணில் பெருமைக்குரியவர்கள், சாதனைக்குரியவர்கள். அப்படி வாழ்ந்த தலைவர்களுடைய மண்ணில் நாம் இருக்கிறோம் என்ற பெருமையும் இந்த மண்ணிற்கும் நமக்கும் நம்